வணக்கம். நந்திதேவரோட சிலைகள் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு தனித்துவங்கள் கொண்டது. அந்த தனித்துவங்களை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏத்த மாதிரியான வேண்டுதல்கள் அவர் முன் வைக்கும் போது அது அனைத்தும் நிறைவேறும்னு புனித நூல்கள்ல கூறப்பட்டிருக்கு. சிவபெருமான் முன்னாலேயே அமர்ந்து எல்லையற்ற பொறுமையோடு எப்போதும் காத்து கொண்டிருக்கும் தன்மையோடு அமர்ந்திருக்கும் நந்திதேவரோட ரகசியங்கள் என்ன? எத்தனை வகையான நந்தி சிலைகள் உள்ளன? ஒரு நந்தி சிலையை பார்த்த உடனே அவர் எந்த பிரார்த்தனைக்கு பலன் தரக்கூடியவர்? இந்த மனித சமூகத்திற்கு நந்திதேவர் உணர்த்தும் சூட்சமங்கள் என்ன? இது அனைத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். ஆதிகுரு சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நந்திதேவர் சிவபெருமானிடத்தில் இருந்து உபதேசம் பெற்றவர். இவரிடம் இருந்து சனத்குமாரரும் அவரிடம் இருந்து சத்தியஞான தரிசினிகளும் அவரிடம் இருந்து மெய்கண்டாரும் உபதேசம் பெற்றனர். இந்த குரு பரம்பரையத்தான் திருக்கைலாய பரம்பரைன்னு குறிப்பிடுவோம். எனவே நந்திதேவர் தான் குரு பரம்பரையின் முதல் குரு. இவரின் 8வது சீடர் தான் தமிழ் மரபின் ஆசானாக கருதப்படும் திருமூலர். திருமூலர் தனது திருமந்திரத்தில் ஸ்ரீ நந்திதேவரை சைவ சமயத்திற்கு தனி நாயகன் என்று கூறியதோடு நந்திதேவரால் தான் நான் ஆசிரியனானேன் என்று குறிப்பிடுகிறார். நந்தி என்றால் ஆனந்தமாக இருப்பவர் என்று பொருள். இவர் பல்வேறு திருத்தலங்களில் பல்வேறு விதமான கோலங்களில் வீற்றிருப்பார். இவர் அமர்ந்திருக்கும் அருள் கோலத்தை உற்று நோக்கி அதற்கு ஏற்ப வேண்டிக் கொள்ள வேண்டும். காதருகே சென்று வேண்ட வேண்டாம் என்று பெரும்பாலும் கூறப்படுகின்றது. நந்திகள்ல பல வகை உண்டு. அதில் போக நந்தி எனப்படுபவர் கோயிலின் வாயிற்புறத்தில் அமர்ந்திருப்பவர். வேத நந்தி இவர் சுதையினால் அமைக்கப்பட்டவர். ஆத்ம நந்தி இவருக்குத்தான் பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் செய்யப்படும். மகாநந்தி அல்லது மால்விடை நந்தி இவர் மகா மண்டபத்தில் அமர்ந்திருப்பவர். தரும நந்தி இவர் மூலஸ்தானத்துக்கு அருகில் அமர்ந்திருப்பவர். இந்த பஞ்ச நந்திகளை பெரும்பாலும் எல்லா கோவில்களையும் தரிசிக்கலாம். தமிழகத்தில் காஞ்சிபுரம், விருதாச்சலம், திருவிடைமருதூர், திருவண்ணாமலை ஆகிய ஊர்களின் சிவாலயங்கள்ல இவர்களை மொத்தமா தரிசிக்கலாம். மேலும் மிக பழமையான சிவாலயங்கள்ல அதிகபட்சம் 9 நந்திகள் இருக்கும். அவை பத்மநந்தி, நாகநந்தி, விநாயக நந்தி, மகாநந்தி, சோமநந்தி, சூரிய நந்தி, கருட நந்தி, விஷ்ணு நந்தி, சிவநந்தி ஆகியன. இந்த 9 நந்திகளையும் நந்தியால் ஸ்ரீசைலம் ஆகிய திருத்தலங்கள்ல தரிசிக்கலாம். சிவாலயங்களில் கொடிமரத்திற்கும் நந்திக்கும் இடையில் நந்தியின் பின்புறம் நின்று நந்தியம் பெருமானின் 2 கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை தரிசிக்க வேண்டும். இந்த நந்தியை அதிகார நந்தி என்பர். கொடிமரத்திற்கு பக்கத்தில் இருக்கும் அதிகார நந்திக்கு அடுத்து ஒரு நந்தி காட்சி தரும். அது மால்விடை எனப்படும் விஷ்ணு நந்தி. திரிபுர சம்ஹார காலத்தில் திருமால் நந்தி வடிவம் எடுத்து சிவனை தாங்கினார் என்பது புராணம். மேலும் கொடிமரம் இல்லாத கோவில்களில் சிவனை நோக்கி ஒரு நந்தி காட்சி தருவார். இவரை பிரகார நந்தி என்பார்கள். வலது காலை சற்று தூக்கி அமர்ந்திருக்கும் நந்தி காயத்ரி மந்திர தவக்கோல நந்தி என்பர். இவர்தான் பெரும்பாலான கோவில்களில் இருப்பார். இவர் அருகே சென்று வேண்டுதல்களை கூறுவது இவரது தவத்தை களைத்துவிடும் என்பதால் அதை செய்யக்கூடாது. ஈசனுக்கு எதிர்புறமாக நம்மை நோக்கியபடி இருக்கும் நந்தியின் திருக்காதுகளில் வேண்டுதல்களை கூறலாம். இது புறப்பாடு நந்தி எனப்படுகிறது. வலதுபுறம் தலையை சற்று தூக்கியிருக்கும் நந்தியிடம் சற்று தள்ளி நின்று மனதால் கோரிக்கைகள் வைக்கலாம். இவர் குடும்ப கஷ்டங்களை நீக்கக்கூடியவர். இடதுபுறம் தலையை திருப்பி உள்ளவரிடம் வேண்டுதல்கள் கூற திருமண வரம் கிட்டும். ஈசனை நேரடியாக பார்த்தபடி 2 கால்களும் மடித்து அமர்ந்திருக்கும் நந்தியிடம் வேண்ட சகலவிதமான தோஷங்களும் நீங்கும் என்பார்கள். சுருட்டுப்பள்ளியில் நஞ்சுண்ட நாயகனை நோக்கி கவலையோடு அமர்ந்திருக்கும் நந்தியை வேண்ட நோய்கள் அகலும். நாகை நீலதாட்சி அம்மன் கோவிலில் அருளும் நந்திதேவர் ஒரு பார்வையை அன்னையின் மீதும் ஒரு பார்வையை ஈசன் மீதும் வைத்திருக்கும் பாவனையில் உள்ளதாக ஐதீகம். ஆகவே இவருக்கு இரட்டை பார்வை நந்தி என்ற சிறப்பு பெயர் உண்டு. நாக்கை இடதுபுற மூக்கருகே வைத்திருக்கும் நந்தி அருகே மூக்கின் இடதுபுறமாக மூச்சை விட்டபடி தியானம் இருக்க மனம் ஒருமைப்படும். யோக கலையில் சிறந்து விளங்கி நீண்ட ஆயிலும் நீடித்த ஆரோக்கியமும் பெறலாம். அதேபோல் வலதுபுறம் நாக்கை நீட்டியிருக்கும் நந்தி அருகே வலது பக்க மூச்சை விட்டு தியானத்தில் இருக்கலாம். சிவபெருமானுக்கு அருகில் நெருக்கமாக இருக்கும் நந்தி தர்ம நந்தி எனப்படுபவர். இந்த நந்தியின் மூச்சுக்காற்று சுவாமியின் மீது பட்டுக்கொண்டே இருக்கும். அதனால் நந்திக்கும் சுவாமிக்கும் இடையே செல்லக்கூடாது என்று சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கின்றன.
திருவண்ணாமலையை வலம் வரும்போது அஷ்டலிங்கங்களை தரிசிக்கலாம். அங்குள்ள நந்திகள் அனைத்தும் கருவறையில் அருள் புரியும் சிவலிங்கத்தை பார்க்காமல் திருவண்ணாமலையை பார்த்த வண்ணம் இருப்பதை காணலாம். திருவண்ணாமலையே சிவரூபமாக இருப்பதால் அந்த கோலம் என்பர். மிக சாதாரணமாக கடந்து போகக்கூடியதல்ல நந்தி தேவரின் சிலை. தன் வாழ்க்கையை தன் குருவான சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதற்காகவே அர்ப்பணித்தவர். எந்தவித எதிர்பார்ப்பும் தேவையும் பதற்றமும் இல்லாத ஆழமான பக்தியின் மூலம் எப்போதும் இறைவனுக்கு மிக அருகிலேயே இருக்க முடியும் என்ற விஷயத்தை சூட்சமமாக சொல்லி வருபவர்தான் நந்தி தேவர். மேலும் பல ஆன்மீக விஷயங்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.